ஹரே கிருஷ்ணா. பரம ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ரூப கோஸ்வாமி தொடர்ச்சி. நாம சங்கீர்த்தன அவதாரமான பகவான் சைத்தன்ய மகாபுருவுடைய மனோபாவங்களை அப்படியே கவிதையாக மாற்றினார் ரூப கோஸ்வாமி. அவர் இயற்றிய விதக்த மாதவ் நாடகத்தில் ஹரே கிருஷ்ண நாமத்தின் சப்தம் அமிர்தமயமாக உள்ளது. அதன் இனிமையை காதுகள் காது நாவால் சுவைக்க இயலாததாக உள்ளது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான நாவுகளும் காதுகளும் இருந்தால்தான் ஓரளவுக்கு சுவைக்கும் தன்மை உண்டாகும். இந்த அர்த்தத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த பதத்தை கேட்ட நாமாச்சாரியர் ஹரிதாஸ் ரொம்ப சந்தோஷத்தில் இந்த மாதிரி நாம மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு ஸ்லோகத்தை நான் இதுவரை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டுறார், ஆனந்தம் அடைகிறார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் சார்வபௌம பட்டாச்சாரியார் போன்ற முக்கியமான பக்தர்களை கூட்டிக்கிட்டு ஹரிதாஸ் இருந்த குடிசைக்கு வர்றார். அங்கே ரூபர் இருக்கிறார். அப்போது ரூபர்கிட்ட இவங்களுக்கு விதக்த மாதவ் அந்த காவியத்தை படித்து காட்டுன்னு சொன்னார். ரூபர் ரொம்ப கூச்சப்படுவார். அதனால் அவர் தயங்கி ராய் ராமானந்தாவை பார்க்க, அப்போ ராய் ராமானந்தா சந்தோஷமாக அதை எடுத்து படிக்கிறார். ராகத்தோடு படித்தார். அப்போ ராமானந்தர் அதை முடிக்கிற போது, இது வெறும் கவிதை கிடையாது மகாபிரபு, நீங்கள் ஈஸ்வரன் தான். விரஜரசத்தை விநியோகம் பண்ணுறதுக்கு ரூபருக்கு நீங்கள் நிறையா கிருபை வழங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறார். மகாபிரபு ரூபர்கிட்ட விருந்தாவனம் போயிட்டு சனாதனரோடு சேர்ந்து கிருஷ்ணர் மீதான தெய்வீக அன்பின் பணிகளில் ஈடுபடும்படி சொல்கிறார். அதனால் ரூபர் அனைவர்கிட்டையும் ஆசி பெற்று விருந்தாவனம் கிளம்புறார். சனாதனரை போய் சந்தித்தார். 2 பேரும் பேசி பேசி மகாபிரபுடைய அபாரமான கருணையை நினச்சி ஆனந்தம் அடைகிறாங்க. கிருஷ்ணநாமம் கிருஷ்ண பக்தி பற்றி பிரச்சாரம் செய்தாங்க. இவங்க எழுதிய பக்தி கிரந்தங்கள் பேர் இலக்கியங்களாக திகழ்கின்றன. இறை நாட்டமுடைய அடியார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கிரந்தங்களை ரொம்ப போற்றி பூஜிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெகு காலம் கழித்து கோபாலபட்டர் அங்கே வந்தார். அந்த சமயம் மகாபிரபு கோலோகம் போயிட்டார். ஜெகநாத்புரியில் மகாபிரபுடைய அந்திய லீலை ஒரே சமயத்தில் 3 இடங்களில் நடந்தது. ரகுநாத கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, இப்படி 6 கோஸ்வாமிகள் சேர்ந்து ராதாகிருஷ்ண விக்கிரகங்கள் பிரதிஷ்டை, ஆலயங்கள் நிர்மாணம், தீர்த்தங்களுடைய புனர் நிர்மாணம், இது போன்ற திருப்பணிகளை மும்முரமாக நடத்துகிறாங்க. மகாபிரபுவின் காலத்தில் ரூபர் கோவிந்த ஆலயத்தை அமைச்சார். விருந்தாவனத்தில் கோவிந்த தேவ் விக்கிரகம் முஸ்லீம்களால் காணாமல் போக வேண்டிய சூழல் அமைஞ்சது. அதாவது கோவிந்தன் அதாவது ஒரு புரளி வந்துச்சு, முஸ்லீம்கள் இடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கோவிந்தன் யோக பீடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற சாஸ்திர பிரமாணங்களும் இருக்குது. இது கேசி காட் பக்கத்தில் பூமி அடியில் இந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் ரூபருக்கு வந்தது. கண்ணனே ஒரு விரஜவாசியாக இந்த தகவலை கொடுத்தார். அதன்படி ஊர் மக்கள் உதவியோட கேசி தீர்த்தம் பக்கத்தில் கோமாட்டிலா அப்படிங்கிற ஸ்தலத்தில் பூமியை தோண்டினாங்க. அங்கே கோவிந்த விக்கிரகம் இருந்தது. ஸ்ரீ கோவிந்தர் பிரதிஷ்டானார். இந்த செய்தியை ரூபர் மகாபிரபுக்கு சொல்லி அனுப்புகிறார். மகாபிரபு தம்முடைய பக்தரான காசீஸ்வரரை விருந்தாவனம் போயிட்டு அங்கே போய் இருங்கன்னு தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்ப முயற்சித்தார். காசீஸ்வரருக்கு மகாபிரபு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் இருந்தது. அதனால் மகாபிரபு என்ன செய்தார், தாங்கிட்ட இருந்த ஒரு கோவிந்தன் விக்கிரகத்தை எடுத்து கௌர் கோவிந்தா அப்படின்னு பேர் சூட்டி, இந்த விக்கிரகமும் நானும் ஒன்று, இந்த விக்கிரகத்தில் நான் எப்பவும் இருக்கிறேன், உன்னோடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் பிருந்தாவனத்துக்கு. இதன்படி காசீஸ்வர் இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு, அதான் மகாபிரபு இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு ரூபரோட தங்கி கௌர் கோவிந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரக சமையல அமர்ந்தார்.
ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி தான் ஒரு சீடர் மூலமா ராதா கோவிந்தருக்கு ஆலயம் கட்டி அ சேவைக்கான ஏற்பாடுகளை செய்தார். ஒரிசா மன்னன் பிரதாபருத்ரா, அவருடைய மகன் புருஷோத்தமன் சிறந்த கிருஷ்ண பக்தன். அவர் வந்து ராதா மதன் மோகன் கோயில், ராதா கோவிந்த் கோவில் இவங்களுக்கெல்லாம் அஷ்டதாதுவுல விக்கிரகம் செய்து அனுப்புறார். ரூபகோஸ்வாமி அ ஒரு பெரிய பண்டிதராக, அதாவது கிருஷ்ண பக்தியில ஒரு பூரணராக இருந்தார். கிருஷ்ண விஞ்ஞானத்த, ரச விஞ்ஞானத்த முழுக்க முழுக்க அறிந்தவர். வைஷ்ணவ சமாஜத்தின் தலைவராகவும் இருந்தார். ஆனாலும் அவருக்கு சுத்தமா கர்வம் கிடையாது. அந்த சமயத்துல பிருந்தாவனத்துடைய வளர்ச்சிய பார்த்து அத பொறுக்க மாட்டாத பல சமஸ்கிருத பண்டிதர்கள் இவர்ட்ட தர்க்கம் பண்ண வருவாங்க. இவர் ஒண்ணுமே பேசாம ஒரு ஓலையில நான் அவங்ககிட்ட தோற்று போனதாக எழுதி கொடுத்து விட்டுருவார். ரூபருடைய அ இந்த பண்பு, வைஷ்ணவ பண்புகள் அ மேலும் மேலும் அவர வந்து உயரத்துல வச்சது. ரூபருடைய சகோதரனுடைய புத்திரனாகிய ஜீவகோஸ்வாமி பிருந்தாவனத்துக்கு வந்து இவர்களோட தங்கி புத்தகங்கள எழுதுறதுல உதவியா இருந்தார். ஒரு சமயம் பக்தி ரசாமிர்த சிந்து கிரந்தத்துல அ தான் எழுதி வச்சிருந்த அந்த கிரந்தத்த ரூபகோஸ்வாமி ஸ்ரீபாத் வல்லபாச்சாரியார் வந்திருக்கும்போது கொண்டு அவர்ட்ட காட்டுறார். அப்போ ரூபர் இத நான் படிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு, அதுல சில மாற்றங்கள் செய்யணும். தப்பா இருக்குதுன்னு சொல்லி வந்து கொடுத்தார். இப்படி அவர் பேசிட்டு இருக்கிறத பக்கத்துல சிறு வயதுக்காரரான ஜீவகோஸ்வாமி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு இத பொறுக்க இயலல. அப்போ வல்லபாச்சாரியர் பேசிட்டு கிளம்பவும், ரூபருடைய துணிமணிகள், பாத்திரங்கள சுத்தம் பண்ணணுங்கிற சாக்குல யமுனைய நோக்கி ஜீவகோஸ்வாமி வெளிய வந்தார். வந்துட்டு வல்லபாச்சாரியார்ட்ட போயிட்டு பேசுறார். "நீங்க சொன்ன மாற்றங்கள் தேவையில்லாதது. உங்களுக்கு ஏன் அது குறையா படுதுன்னா, நீங்க வந்து பாலகிருஷ்ண உபாசகர். நாங்கலாம் ராதாகிருஷ்ண உபாசகர். அதனால வேறுபாடு தெரியுது. உண்மை அர்த்தத்த புரிஞ்சுக்கங்கன்னு" சொல்லி உணர்த்தினார். இத புரிஞ்சுகிட்ட வல்லபாச்சாரியார் ரூபர்ட்ட, "நான் சொன்ன மாற்றங்கள் அவசியமல்ல. இப்ப நான் புரிஞ்சுகிட்டேன்" அப்படின்னு சொல்லி அ பேசி முடிக்கிறார். ஜீவகோஸ்வாமிக்கு இந்த இந்த செய்தி, அதாவது ஜீவகோஸ்வாமி பேசுற அந்த விவகாரம் பின்னாடி தான் ரூபருக்கு தெரிய வந்துச்சு. ஒரு வைஷ்ணவன் தைரியமா இருக்கணும். நீதி, ரீதி இதுகளுக்கு எதிரா நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ரூபர் வந்து கோபப்பட்டார் ஜீவர்ட்ட. ஒரு வயசுல மூத்தவர் அவர். மூத்த வைஷ்ணவர். அவருடைய சித்தாந்தத்துக்கு முன்னாடி நாம தோற்று போறதுல ஒரு குற்றமும் கிடையாது. நம்முடையது வெளிப்படுறபோது வெளிப்படட்டும். "நீ என்ன பெரிய அறிவாளியா?" அப்படின்னு சொல்லி கண்டிச்சு என் முகத்துல முழிக்காத. "நீ வைராக்கிய வாழ்வுக்கு இது லாயக்கில்ல. ஒரு ஆச்சாரியர அவமதிச்சிருக்கிற" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இதனால ஜீவர் அங்கருந்து அழுதுகிட்டே போனார். வேதனையோட குரு கூறிய யோக்கியதைய அடையறதுக்காக காட்டுக்குள்ள போய் கடும் தபஸ்ல இருந்தார். எப்பவாவது பசிச்சதுன்னா, யாராவது கோதும மாவு வச்சுட்டு போயிருப்பாங்க. அத தண்ணீல கரைச்சு குடிச்சார். இதனால அவருக்கு வயிறு வந்து கனத்து போச்சு. உடம்பு ஆரோக்கியம் சுத்தமா போயிருச்சு. உயிர் போகிற நிலையில இருக்கிறபோது, தற்செயலா அந்த பக்கம் சனாதன கோஸ்வாமி வந்தார். ஜீவர பார்த்ததும் அவர் மனசு ரொம்ப உருகி போயிருச்சு. அப்போ "என்னோட வா" அப்படின்னு சொல்லி சனாதனர் வந்து அவர கூட்டிட்டு ரூபர்ட்ட அழைச்சிட்டு போனார். அப்போ ஜீவ கோஸ்வாமிய ஓரமா நிக்க வச்சுட்டு ரூபர்ட்ட வந்து, "பக்தி ரசாமிர்த சிந்து கிரந்தம் எழுதினியே, அது என்னாச்சுன்னு?" கேட்டார். அது ஜீவகோஸ்வாமி என்னோட இல்ல. அதனால அப்படியே பாதியிலேயே நின்னு போச்சுன்னு சொன்னார். அப்போ அவர் வந்து அத முடிச்சிடலாம் தானே, அ இதோ கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அ ஜீவர அழைச்சு நமஸ்காரம் செய்ய வைத்தார். அதுக்கப்புறம் ரூபகோஸ்வாமி அவர ஏத்துக்கிட்டார். ஒரு தடவ ரூபகோஸ்வாமிக்கு தம்முடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீநாத்ஜி அவங்கள பார்க்கணும்னு ஆசை வந்தது. அப்போ ஸ்ரீநாத் வந்து கோவர்த்தன மலையில இருக்கிறார். கோவர்த்தன மலை வந்து கிருஷ்ணருக்கு சமமானதுங்கிறதுனால, ரூபகோஸ்வாமி அந்த பக்கம் நடமாடுறதில்ல. தூரத்துல இருந்தே வணங்கிக்கிடுவார்.
தன் கால் அங்க படக்கூடாது. அது இறைவன் மேல மிதிச்ச மாதிரி ஆயிரும்னு சொல்லி, அ அந்த எண்ணத்துல ஸ்ரீநாத்த பார்க்க வராம இருந்தார். இதனால ஸ்ரீநாத்ஜி ரூபர பார்க்க முடிவு செய்தார். கொஞ்ச நாள் கழிச்சு முகமதியர்கள் கோவர்த்தன மலைய தாக்கி அங்க இருக்கிற கோவில உடைக்க போறாங்கன்னு ஒரு வதந்தி கிளம்பிச்சுது. இதனால உள்ளூர் பிரஜவாசிகள் ஸ்ரீநாத்ஜிய தூக்கிட்டு விட்டலீஸ்வரர் அப்படிங்கிற வீட்ல மறைச்சு வைக்கிறாங்க. அங்க பக்கத்துல தான் ரூபகோசாமி இருந்தார். இப்போ அந்த வீட்டுக்கு வந்து ஸ்ரீநாத்ஜிய ரூபகோசாமி தரிசனம் பண்ணார். தரிசனம் முடிச்சுட்டு வெளிய வந்து உட்கார்ந்திருந்தார் ரூபகோசாமி. அப்போ தம்முடைய கண்கள மூடி ராதாகிருஷ்ணர் லீலைகள பற்றி தியானத்துல இருந்தார். அப்போ தியானத்துல ஒரு தரிசனம் ஆச்சுது. என்னன்னா, ராதா வந்து சின்ன பொண்ணா இருக்காங்க. ஒரு மரத்து கிளையில இருந்த பூக்கள பறிக்க முயற்சி பண்றாங்க. அந்த கிளை வந்து உயரமா இருந்தது. இதனால குதிச்சு, குதிச்சு பறிக்க முயற்சி பண்றா. அப்போ கண்ணன் ராதைக்கு தெரியாம பின்பக்கமா வந்து அந்த மரத்துல ஏறிட்டு, அந்த கிளையில ஏறி மெதுவா அழுத்த, அது கீழ தாழ்ந்தது. ராதா அப்போ அந்த கிளைய கையால பிடிச்சுக்கிட்டா. அப்போ கிருஷ்ணன் அந்த கிளையிலேருந்து வேற கிளைக்கு ரகசியமா தாவிர்றார். இப்போ கிளை வந்து மேல தூக்கிருச்சு. ராதா அந்த கொப்ப பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறா. இந்த சம்பவத்த ரூபகோஸ்வாமி பார்த்து குபீர்ன்னு சிரிச்சுட்டார். அவரு சிரிக்கிற சமயம் பார்த்து ஒரு ஒரு கால் ஊனமுள்ள ஒரு பக்தன், கிருஷ்ணதாஸ்ன்னு பேரு. அவன் தற்செயலா அங்க வந்துட்டுருந்தான். ரூபருக்கு நமஸ்காரம் பண்ண போகும்போது அவனுக்கு கால் ஊனங்கிறனால லேசா தடுமாறுனான். தன்னுடைய ஊனத்த பார்த்து தான் ரூபர் சிரிக்கிறார்ன்னு சொல்லி வருத்தப்பட்டான் அந்த கிருஷ்ணதாஸ். ஆனா ரூபருக்கு கிருஷ்ணதாஸ் வந்ததோ, போனதோ தெரியாது. ரூபர் சிரிக்கவும் அவருடைய தியானம் வந்து அப்படியே தடையாகி நின்னு போச்சு, அந்த லீலை. திரும்ப திரும்ப அவரு முயற்சி பண்றார். ஆனா அந்த லீலை தொடரல. அந்த திவ்ய தரிசனத்துக்காக ரூபர் ஏங்குறார். அவர் உயிர் வந்து துடிக்குது இதுக்காக. இதனால அவரு வருத்தத்தோட எழுந்து சனாதன கோஸ்வாமிட்ட போயிட்டு நடந்தத பற்றி சொன்னார். அப்போ சனாதனர் சொன்னார், "பகவத் தரிசனம் திடீர்னு தடபடுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வைஷ்ணவ அபராதம் ஏதாவது செய்திருப்ப. அப்பதான் இப்படி நடக்கும். யார்ட்ட அபராதப்பட்டியோ அவர்ட்ட போய் மன்னிப்பு கேளு. அதுதான் பரிகாரம்னு" சொன்னார். ரூபர் சொன்னார், "எனக்கு எதுவுமே தெரியாத. யார்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்? கேட்க முடியும், தெரியாத பட்சத்துல. யாருக்கு அபராதம் செய்தேங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு?" கேட்டார். அப்போ சனாதனர் ஒரு யோசனை சொன்னார். "நீ ஒரு வைஷ்ணவ சம விருந்து நடத்து. அந்த சமாராதனையில பங்கேற்க எல்லா பக்தர்களுக்கும் அழைப்பு விடு. யார் அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு ஆனா வராம இருக்கிறாங்களோ, அங்க தான் அபராதம் நடந்ததா அர்த்தம். அங்க மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொன்னார். இதன்படி ரூபர் செய்தார். அப்போ அந்த விருந்துக்கு கிருஷ்ணதாஸ் மட்டும் வரல. உடனே ரூபர் அவர்ட்ட போயிட்டு மன்னிப்ப கேட்டு, தான் சிரிச்சதுக்கு காரணத்த எடுத்து சொல்ல, கிருஷ்ணதாஸும் மனம் வருந்தி அத ஏத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ரூபருக்கு கிருஷ்ணலீலா தரிசனம் தொடங்கிச்சது. சைத்தன்ய மகாபிரபு ரூபர்ட்ட கௌடிய வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிற யானை பக்தி பயிர நாசம் பண்ணிரும், வேரோட பிடுங்கிரும். அதனால வைஷ்ணவ அபராதம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி விலக்கியிருந்தார். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த கொடி வாடாது, சேதமடையாது, விருத்தியாகும் பொருட்டு அத காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கும் இருக்கு. ஏன்னா, வைஷ்ணவ அபராதத்த மன்னிக்கும் திறன் பகவானுக்கு கூட இல்ல. கால்ல முள் குத்துனா தோல்லையா எடுக்க முடியும்? இப்படி அம்பரீஷர் சம்பவத்துல துர்வாசர்ட்ட கேட்டவர் பகவான் விஷ்ணு. அ அத நினைவுபடுத்தி இங்க பார்க்கிறார். இதுதான் வைஷ்ணவ லட்சணம், நடைமுறை. ரூபருடைய மனசுல ஏராளமான கிருஷ்ண அனுபவம், சாத்விக பாவங்கள் இருந்துச்சுது. அதுகள வெளிக்காட்டாம சாமர்த்தியமா நடந்துப்பார். சனாதனர் விருந்தாவன் போ கோலோக பிருந்தாவனம் போன பிறகு, அவருக்கு ராதா மதன் மோகன் ஆலயத்த ரூப கோஸ்வாமி அ அதான் ராதா மதன் மோகன் ஆலயம் பக்கத்துல ரூப கோஸ்வாமி தன்னுடைய சகோதரர் சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு சமாதி கட்டுறார்.
தம்முடைய குடிசையில இருந்தபடியே ரூபர் வந்து ஜெபம், தியானம்னு சொல்லி இருந்தார். அப்படி அவருக்கு வயதாகும்போது சிரவண சுக்கில துவாதசி நாள்ல தம்முடைய சரீரத்த விட்டார். பிருந்தாவனத்தில நித்தியமாக இருக்கிறார். கிருஷ்ண பக்தி விஞ்ஞானம் ரூபரால உலகத்துக்கு பல கிரந்தங்கள் மூலமாக கிடைச்சது. சைத்தன்ய மகாபுருடைய ரச சித்தாந்தத்துடைய மறுவடிவம் தான் ரூபர். கிருஷ்ணலீலையில இவர் ரூப மஞ்சரியாக இருந்தவர். ரூப மஞ்சரி கிருபையால தான் பிருந்தாவனத்தில ராதாகிருஷ்ணருடைய பிரேமை சேவைக்கு ஒருத்தருக்கு அதிகாரமே கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.